வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். தலைவரை சந்தித்த சீமான் அவர்கள் அதுக்கு பாத்தீங்கன்னா தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா எண்டு கார்டு கொடுத்துட்டாரு அரசியலுக்கு. ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா ட்ரெண்டே இன்னைக்கு மாத்தி விட்டாரு. தலைவரோட ஒரே ஒரு போட்டோ தான் தமிழ்நாடு அரசியலே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. தலைவர் ட்ரெண்டை மாத்தி இருக்காரு. தம்பி ட்ரெண்டை எண்ட கொடுத்தாரு. தலைவர் ட்ரெண்டையே மாத்திட்டாரு. இதுக்கு ஒரு சின்ன திருவள்ளுவருடைய ஒரு பழமொழி இருக்கு, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல். அதாவது நீ எனக்கு என்ன வேணா பண்ணு, ஆனா நான் திருப்பி உனக்கு நல்லதுதான் செய்வேன். தலைவருடைய பாலிசி அதுதான். தலைவரை பத்தி எவ்வளவோ விமர்சனங்கள் சீமான் அவர்கள் செஞ்சாலும் சீமான் அவர்கள் நிறைய இடத்துல பதிவு பண்ண விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து நான் ரசிச்ச நான் கொண்டாடிய ஒரு நடிகன் ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டு பல இடத்துல பதிவு பண்ணிருக்காரு. அரசியல் வேற, ரசிகனா இருந்தது வேற. அரசியல்ல ரஜினிகாந்த் நான் எதிர்த்து நிறைய பேசியிருக்கேன். அப்படின்னு பேசின இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் என்ன மாறிடுச்சு அப்படின்னா, தலைவர்கிட்ட சரணாகதி ஆன மாதிரி ஆயிடுச்சு சீமான் அவர்கள். சீமான் அவர்களுடன் ஒரே ஒரு புகைப்படம் தான் ரஜினியும் சீமான் அவர்களும் இருந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமான ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதாவது தம்பின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடின சீமான் அவர்களுக்கு விஜய் எண்டு கார்டு கொடுத்தாரு அரசியல்ல. தலைவர் வாப்பா வந்தவரை வாழ வைக்கும், வாப்பா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் வான்னு சொல்லி கூட கூப்பிட்டு பக்கத்துல வச்சு என்ன விதமான ஒரு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும். தலைவர் நினைச்சாரு அப்படின்னா ஒருத்தர் மேல இருக்க அழுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பர்சனை திருப்பி கொடுக்கறது பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட போனா மட்டும்தான் நடக்கும். அதை இன்னைக்கு தலைவர் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்ததுக்கே இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. தலைவரோட பவர் என்னங்கறத காக்கா கூட்டம் நல்லா இப்போது புரிஞ்சுங்க. தலைவர் யாருங்கிறது உங்களுக்கு இன்னுமே தெரியல. சீமானே தலைவரை பார்த்துட்டாரு. நீங்களும் வருவீங்க, உங்க அப்பா அம்மாவும் வரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருமே வாங்க, தலைவர்கிட்ட வந்துதான் ஆகணும். தலைவர் முடிவு பண்ணுவாரு. 2026 யாருக்கு என்னுடைய ஆதரவு அப்படிங்கறது 2026 எட்ஜில தலைவர் சொல்லுவாரு. அது வரைக்கும் எல்லாரும் தலைவர் பாருங்க. தலைவர் தான் இங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரே சக்தி. தமிழ்நாடு அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்கள் தான். அவரு தான் தீர்மானிப்பாரு 2026 யார் ஆட்சி அமைக்கணும், யாருக்கு தன்னுடைய ஆதரவுன்னு தெளிவா சொல்லுவாரு. அதுவரை எல்லாருமே வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது வரைக்கும் வராமல் இருக்கிற விஜய் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் விஜய் சந்திக்குது, ரஜினியை சந்திப்பதற்காக டைம் கேட்டிருக்காங்க. அந்த நிகழ்வு எப்ப நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் அவர்கள் ரஜினியுடன் சந்திச்ச இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அன்பு ரீதியாக நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது அன்பு ரீதியாக நடந்ததுன்னு மட்டும் எல்லாரோட கண்ணுக்கும் இல்ல, இது அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கிறது தான் தமிழ்நாடு அரசியல் எல்லாரும் பேசக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கிங்க, தலைவர் தான் நிரந்தரம். தலைவர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார். தலைவர் தான் தீர்மானிக்க கூடிய சக்தி. நீ எத்தனை லட்சம் பேர்த்த வேணா கூப்பிட்டு மாநாடு நடத்தலாம், ஆனா தலைவர்கிட்ட ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் தான் ட்ரெண்டிங். தலைவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க கூடியவரு. புரியறவங்களுக்கு புரியணும், புரியாதவங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.